ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2024ல போன வருஷம் ரிலீஸ் ஆன போச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான மலையாள வெப் சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். இந்த சீரிஸ் உடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, காட்டுக்குள்ள பல வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு யானையை யாரோ வேட்டையாடுறாங்க. யானையை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. யானையை யாரா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த கூட்டத்தையே கைது பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் களத்துல இறக்கி விடப்படுறாங்க. நம்ம ஹீரோயினும் டீமும் சேர்ந்துட்டு யானையை கொலை பண்ண கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. ஒரு வித்தியாசமான கதை. கண்டிப்பா இந்த படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஃபீல் இருக்கும், ஒரு பயங்கரமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும், மறக்காம அதையும் பண்ணி விடுங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல உங்களுக்காக ஒரு பயங்கரமான காம்போ ஆஃபர் கொண்டு வந்திருக்க மக்களே. பை ஒன் கெட் ஒன் மாதிரி நீங்க வந்துட்டு பிராண்டட் வாலெட் 1 இயர் வாரண்டியோட ஒரிஜினல் லெதரோட இந்த ரெண்டு வாலெட்டுமே சேர்த்து நீங்க 999க்கு வாங்க முடியும். கிட்டத்தட்ட உங்களால 500 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்க முடியும். லிமிடெட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கு. வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அழகான யானையை காமிக்கிறாங்க. உங்கள எத்தனை பேருக்கு யானையை பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த யானை சந்தோஷமா காட்டுல போயிட்டு இருக்கும் போது அப்ப ஏதோ ஒரு நாசமா போன எடுவட்ட பைய அந்த யானையுடைய நெத்திலேயே ஷூட் பண்ணி அந்த யானையை கொலை பண்றான். இப்ப அப்படியே சீன் கட்டாது டிஎஃப்ஓ ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஃபாரஸ்ட் அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வயசானவரை காமிக்கிறாங்க. ஒரு காட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு வாட்சர், ஒரு குட்டி இடத்தை கொடுத்துருவாங்க. காட்டுக்குள்ள யாரும் போகாம வராம பார்த்துக்கணும். காட்டுல வந்துட்டு விலங்குகள்லாம் எப்படி இருக்கு, கரெக்டா இருக்கா, விலங்குகளை யாராவது வேட்டையாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிற வேலை தான் இவருக்கு. இவரு டிஎஃப்ஓ ஆபீஸ்க்கு வந்து டிஎஃப்ஓ வர வரைக்கும் வெயிட் பண்றாரு. கண்ணெல்லாம் கலங்கிருக்காரு, பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காரு. இப்போ டிஎஃப்ஓ இன்னொரு போலீஸும் வராங்க. நேரா போயிட்டு டிஎஃப்ஓ பார்த்து இந்த மாதிரி காட்டுக்குள்ள ஒரு கேங்கு யானையை வேட்டையாடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நானும் துணை போயிட்டேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க கேளுங்க அப்படின்னு போது கண்டுக்காம உள்ளுக்குள்ள போறாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் அவனுங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் டிவி மீடியாக்கெல்லாம் போயிட்டு தகவல் கொடுத்துட்டு வந்துட்டேன். எப்படியோ அந்த நியூஸ் ஈவினிங்குள்ள பிரேக்கிங் நியூஸா வரப்போகுது. இந்த நியூஸ் வெளியே வந்தா கண்டிப்பா அவனுங்க என்ன கொன்றுவாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, நான் அப்ரூவரா மாறுறேன் அப்படின்னு போது இந்த ஆளு ஏதோ முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூண்டு போயிட்டு என்ன வேணும், நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காட்டுக்குள்ள ஒன் பை ஒன்னா யானைய வேட்டையாடுறாங்க அப்படின்னும் போது யாரு வேட்டையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ராசு அப்படின்னு சொல்றாரு. ராசா? அவன் தான் ஃபீல்ட விட்டு வெளியே வந்துட்டானே, அவன் இன்னுமா வேட்டையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க வேற, அவனாச்சு ஃபீல்ட விட்டு வெளியே வரதாச்சு, அவனுடைய குல தொழிலே இந்த மாதிரி யானைய வேட்டையாடுறது தான். அவனுக்கு பெரிய பெரிய விலங்குகளை வேட்டையாடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், அதை பயங்கரமா ரசிச்சு பண்ணுவான் அப்படின்னும் போது சரி ஓகே, அவனுக்கு துணையா யாரெல்லாம் டீம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பொய்யா வர்கீஸ், அதுக்கப்புறம் ஐவன் தாஸ், இவங்க 3 பேரும் தான் முக்கியமான ஆட்கள். இவங்க 3 பேருமே சேர்ந்துட்டு தான் யானையுடைய தண்டத்துக்காக யானைய வேட்டையாடுறாங்க. என் கண்ணால பார்த்திருக்கேன். அவன் யானைய ஒரு மாதிரி ரசிச்சு ரசிச்சு வேட்டையாடுவான். இதுக்கப்புறமும் விட்டு வச்சோம் அப்படின்னா காட்டுல இருக்க மொத்த யானையும் அழிச்சிருவானுங்க. அவனுங்க கூட சேர்ந்துட்டு நானும் எக்கச்சக்கமான பாவங்கள் பண்ணிட்டேன், இப்ப நான் அப்ரூவரா மாறுறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஃபாரஸ்ட் ஆபீசர் தான் மக்களே. இப்ப வந்துட்டு ஒரு பேர்ட் சான்ச்சுரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பறவை எவ்வளவு வருது எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கண்காணிப்பாங்க பாத்தீங்களா. அதெல்லாம் கண்காணிச்சு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு இன்ஃபார்மருக்கு கால் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம், நம்ம காட்டுக்குள்ள ஒரு யானையை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது என்னது காட்டுக்குள்ள யானையை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு மீட் பண்ணி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு யானையை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஒரு வாட்சர், பழைய வாட்சர், அவர் பேரு அரக்கு, அவர் வந்துட்டு அவருடைய ஏரியாவை சேர்ந்த டிஎஃப்ஓ ஆபீசரை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ராசு தான் இந்த மாதிரி யானையெல்லாம் வேட்டையாடுறானா, அந்த ராசுக்கும் ராசோடைய டீமுக்கும் அந்த வாட்சர் தான் ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது எங்க இந்த நியூஸ்லாம் இன்னைக்கு காலைல நான் வந்துட்டு நியூஸ்லயே பார்த்துட்டேன், நியூஸ் பேப்பர்ல கூட வந்துச்சு, இதுல எதுவுமே புதுசா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் முடிக்கிறாரு, காசு கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துட்டு வேற என்ன விஷயம் தான் தெரியும் அப்படின்னும் போது இப்போ டிஎஃப்ஓ அதுக்கப்புறம் மற்ற அதிகாரிகள் எல்லாருமே சேர்ந்துட்டு ராசுவை கைது பண்ண போயிருக்காங்க. ஆனா கண்டிப்பா யாராலையும் ராசை கைது பண்ண முடியாது அப்படின்னு. ஏன் கைது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க சும்மா போகாம நான் போயிட்டு ராசை கைது பண்ண போறேன், யானை வேட்டையாடினதுக்காக கைது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க பேசிக்கிட்டே போறானுங்க. அவன் அதுக்குள்ள தப்பிச்சு போயிட்டு காட்டுக்குள்ள எங்கேயாச்சும் மறைஞ்சிருப்பான் அப்படின்னும் போது அவன் காட்டுக்குள்ள போயிட்டு மறைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா நான் இந்த பார்ல சரக்கு அடிப்பனும் அதே பாருக்கு தான் அவனும் வருவான். கடைசியா வந்துட்டு அவன் ஏதோ பண்றது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு அடிக்கும் போது பேச்ச போட்டேன். அவன் எல்லாமே சொல்லிட்டான். பக்கத்துல இருக்க மலைக்கு பக்கத்துல ஏதோ ஒரு காட்டு பகுதியில தான் ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அங்கதான் போயிட்டு ஒளிஞ்சுக்க போறேன்னு சொன்னான் அப்படின்னும் போது யோ இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மேடம் நான் இதே வேலையை தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காசு
காசை கேட்டு வாங்கிட்டு போறான். அடுத்து நம்ம ஹீரோயின் ஒரு தாடிக்காரனுக்கு கால் பண்றாங்க. இந்த தாடிக்காரன் தான் டிஎஃப்ஓ ஆபீசர் கூடவே போயிருப்பான் மக்களே. இவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி காட்டுக்குள்ள மொத்தமா 18 யானைகளை வேட்டையிட்டாங்களாம். வேட்டையான ராசுவை இன்னமும் பிடிக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் சத்தமா பேசுறாங்க, கத்தி கத்தி பேசுறாங்க. ஒரு மாதிரி சண்டை போட, உன்னால முடிஞ்சா நீ பிடிக்க வேண்டியதானே, எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி குறை சொல்லிக்கிட்டு இருக்காது அப்படின்னு போது அழகா அவனை போயிட்டு தொக்கா தூக்கிட்டு வந்திருக்கலாம். அநியாயமா ஒரு முழுக்க ராசுவை பிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டடிச்சுக்கிட்டு போயிட்டு அவனை பிடிக்க ட்ரை பண்ணா எப்படி பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ தாடிக்காரன் அமைதியா இருக்கான். கடைசியா 2 பேரும் பேசி கொஞ்சம் சமாதானமாகறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ மட்டும் ராசுவை பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பா அவனை பிடிக்கவே முடியாது. கேரளால இருக்க மொத்த யானையும் அழிக்காம அவன் தூங்க மாட்டான், அவனும் அவனுடைய கேங்கும் தூங்கவே மாட்டாங்க. நம்ம ஏதாவது பண்ணி அவனை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. டிஎஃப்ஓ ஆபீசரும் அதுக்கப்புறம் இந்த தாடிக்காரன் டீம் எல்லாருமே சேர்ந்துட்டு ராசுவை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ராசு எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோயின் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த இன்ஃபார்மர் சொன்ன எல்லா விஷயத்தையும் தாடிக்காரங்கிட்ட சொல்ல, தாடிக்காரனுடைய டீம், டிஎஃப்ஓ ஆபீசர் இவங்க எல்லாரும் கிளம்பி ஒரு காட்டுக்குள்ள இருக்க வீட்டை போயிட்டு பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள யாரையும் காணும். சர்ச் பண்ணி பார்க்கும்போது அங்க இருக்க அடுப்புலாம் சூடா இருக்கு. இதுக்கு முன்னாடி இவங்க வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ராசு இங்க தான் இருக்கான் போல. போலீஸ் வரப்போறாங்கன்னு கேள்விப்பட்டு தான் தப்பிச்சு ஓடி போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அந்த டிஎஃப்ஓ ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. சீஃப் வந்திருக்காரு, கூடவே வந்துட்டு இன்னொரு அதிகாரியும் வந்திருக்காரு. இவ்வளவு முக்கியமான தகவல் கிடைச்சி அந்த ராசுவை அரெஸ்ட் பண்ணாம என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு முழுக்க ராசுவை அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அவன் தப்பிச்சு போகாம அங்கேயே உட்காந்துட்டு இருப்பான். யா இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, நான் இப்பதான் புதுசா இங்க வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எந்த விஷயமும் தெரியாது, இது எதுக்குமே நான் காரணம் கிடையாது, நான் வேணா விலகிக்கிறேன், வேற ஒரு ஆபீசரை கூட போட்டுக்கோங்க அப்படின்னு போது, கண்டிப்பா முடியாது, இதுக்கப்புறம் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ தான் இங்க தலைமை தாங்கி இந்த விசாரணையை முன்னெடுத்து கொண்டு போகணும், நான் வேணா உனக்கு புதுசா ஒரு டீம் கொடுக்குறேன், பழைய டீம்ல அந்த தாடிக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, தாடிக்காரன் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டானா இல்ல லஞ்சம் வாங்கிட்டானான்னு தெரியல, அவனால எதுவுமே கண்டுபிடிக்க முடியல, காட்டுக்குள்ள 18 யானை இறந்து போயிருக்கு, அவனால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவனால வேலை பார்த்து என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் கூடவே இன்னொரு போலீஸ் அதிகாரி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. இவரை வந்துட்டு பாஸ்னு வச்சுக்கலாம். பாஸ் வந்துட்டு ஒரு ஆர்டிக்கலை காமிக்கிறாரு. கேரளால மட்டும் யானைகள் இல்ல அப்படின்னா கேரளா எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. எப்படி மாறும் அப்படின்னா டெல்லியை விட ரொம்ப மோசமா மாறிடுமா, காடுகள் எல்லாமே அழிஞ்சு வறண்டு போன பாலைவனம் மாதிரி மாறிட்டு, காத்து வந்துட்டு பயங்கர அசுத்தமா மாறி சுவாசிக்கும் போது அதனால கூட கேன்சர்லாம் வர வாய்ப்பு இருக்கு. டெல்லியில மக்கள் எப்படி வாழவே மூச்சு விடவே ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமா நம்ம ஊர் மக்கள் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் ராசுவை வந்துட்டு ட்ராக் பண்ண சொல்லி நான் டீம் ஆல்ரெடி போட்டேன், என் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அந்த வாட்சர் வந்தார் இல்லையா அரக்கு, அவருடைய போன் காலையும் ட்ராக் பண்ண சொல்லியிருக்கேன், நம்ம எல்லாமே ட்ராக் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரமே எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான மீட்டிங் போயிட்டு இருக்கு. இப்போ பாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவரு நேரா ஹீரோயினுக்கு கால் பண்ணி நீ உடனே கிளம்பி அங்க இருந்து இந்த ஊருக்கு வா, நான் உன்னுடைய சீஃப் கிட்ட பேசிட்டேன், நீ வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ல பங்கெடுக்கணும், அதுவும் சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம அண்டர் கவர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா நான் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அங்க வரணும் அப்படின்னு தான் ஆசை, ஆனா உடனே கிளம்பி வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா எனக்கு எல்லாமே புரியுது, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ல நீ பக்காவா பங்கெடுத்து எல்லா கேஸையும் சூப்பராகவே முடிச்சிருக்க, உன் அளவுக்கு திறமையான அதிகாரிகள் நான் பார்த்ததே கிடையாது, உன்னாலதான் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும், நீ அங்க போயிட்டு பேர்ட் சென்ச்சுரியில அந்த பேர்ட் எல்லாம் கணக்கெடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமான பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க, இருந்தாலும் இப்போ உன்னுடைய உதவி கண்டிப்பா தேவைப்படுது, நீ வந்தே ஆகணும் அப்படின்னும் போது இவங்களும் கிளம்பி வராங்க. என்ன விஷயமாச்சோ இவரும் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கல அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ஊரை பத்தி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சாதாரண தந்தத்துக்காக யானையை கொலை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க, எப்படியாச்சும் சீக்கிரமா இந்த கேஸை முடிக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது, சார் நான் காலையே எல்லா டீடைலையும் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு இன்ஃபார்மர் மூலியமா கலெக்ட் பண்ணிட்டு கால் பண்ணி தாடிக்காரங்கிட்ட சொன்னேன், அவன் தான் பெருசா எடுத்துக்காம தப்பிக்க விட்டான் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு புரியுதுமா, அவங்களாம் ஒழுங்கா வேலை பார்க்கல அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணியாச்சு, நீ தான் இப்போ இந்த டீமை வழி நடத்த போற, இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு காலையில வந்தாரு பாத்தீங்களா அந்த வாட்சர், அவருடைய கால் ரெக்கார்ட்லாம் கொடுக்கும் போது அதுல சில பேரை மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, அதுல மாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் போட்டிருக்கு. மாதேஷா, இவர் எனக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி 1990களில் இந்த மாதிரி யானை வேட்டையெல்லாம் நடக்கும் போது அந்த யானையுடைய தந்தத்தை பயங்கரமா ஒரு சிலை மாதிரி பையஸ் எப்படி கேக்குறாங்களோ அது போல பயங்கரமா வடிச்சு கொடுப்பாரு, ஆனா இவர் இன்னுமா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்து ட்ரிவாண்ட்ரம்ல இன்னொரு டிஎஃப்ஓ ஆபீசரை காமிக்கிறாங்க. இவங்க பேரு டீனா, இவங்க தான் ஆக்சுவலா நம்ம பாஸுக்கு இந்த மாதிரி மாதேஷும் இதுல வந்துட்டு செயல்பட்டு இருக்கான்,
அவனுக்கும் கனெக்ஷன் இருக்கு அப்படின்ற விஷயத்த சீக்கிரட்டா சொல்லிருப்பாங்க. இப்போ மாதேஷை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா மாதேஷை ஆளக்கானும் வீடு முழுக்க சர்ச் பண்றாங்க. ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. மாதேஷும் தான். இப்போ மாதேஷுடைய மனைவி கிட்ட மாதேஷுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல, எங்க போயிருக்காருன்னு தெரியல அப்படின்னும் போது பொய்யா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் கைது பண்ணி கூட்டு போறாங்க. அடுத்து டெல்லியில காமிக்கிறாங்க. யாருக்கோ பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ண அங்க நம்ம ஹீரோ வராரு. இவரு டாக்டர் கிடையாது, ஆனா டாக்டர் கோட்லாம் போட்டுட்டு வந்து ஊசிலாம் போட்டு இது இந்த வகை பாம்பு தான், இந்த பாம்பு கிடைச்சா அவ்வளவு விஷம்லாம் கிடையாது, ஆனா உயிருக்கு ஆபத்து, இந்த ஆன்டிவெனம் போட்டா போதும் உயிர் பிழைச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலா டீல் பண்ணிட்டு போறாரு. அடுத்து மாதேஷை காமிக்கிறாங்க. இவரே நேரடியா வந்து சரண்டர் ஆகிறாரு. நம்ம டீனா தான் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யாரெல்லாம் கனெக்ஷன்ல இருக்காங்க, யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தந்தம் கொடுத்து வடிவமைக்க சொல்றாங்க, யாருக்கெல்லாம் ஒர்க் பண்ற, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது அப்படியா நான் எந்த வேலையும் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறான். இங்க பாரு, ஏற்கனவே உன்னுடைய கேஸ்ல உன் பொண்டாட்டிக்கும் தொடர்பு இருக்கு, அந்த மாதிரி டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். உனக்கு நான் ஒரு பெஸ்ட் டீல் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, யாரெல்லாம் உன் கூட கனெக்ஷன்ல இருக்காங்க, யாரெல்லாம் தந்தத்தை கொண்டு வந்து கொடுத்து வடிவமைக்க சொல்றாங்க, யாரெல்லாம் பையரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியுமோ எல்லாமே சொல்லு. பேசிக்கா நீ அப்ரூவரா மாறின அப்படின்னா உன்னுடைய பொண்டாட்டிக்கும் அம்மாக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, அவங்க இந்த கேஸ்ல மாட்ட மாட்டாங்க அப்படின்னும் போது இவன் யோசிக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு தியேட்டருக்கு படம் பார்க்க வந்திருக்காரு. யோ என்னையா மறுபடியும் டாக்டர் விஷயம்லாம் போட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு இந்த பாம்பு விஷயம் பத்திலாம் நல்லாவே தெரியும், எப்பயாச்சும் உதவி நீங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்கன்னா உயிரை காப்பாத்த நான் போயிட்டு வருவேன், அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல ஹீரோயின் கால் பண்றாங்க. இவரு வெளியே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோயின் எல்லாமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீ நியூஸை பாத்தியான்னு கேட்கும் போது ஆமா, மறுபடியும் நம்ம ஊர்ல யானைகளை வேட்டையாட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா ஆரம்பிச்சிட்டாங்க, அதுக்காக உதவி கேட்கலாம் அப்படின்னு தான் கால் பண்ணிருக்கேன். நீ தான் நிறைய ஹேக்லாம் பண்ணி நிறைய விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவலையா, இந்த மாதிரி எனக்கு சில பேருடைய மொபைல் ஹிஸ்டரி எல்லாம் செக் பண்ணும், ஹேக் பண்ணி எல்லாமே கண்டுபிடிச்சு அவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க, நீ கண்டுபிடிச்சவங்க யார்கிட்ட பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா கனெக்ஷனுமே கண்டுபிடிக்கணும் கொஞ்சம் சீக்கிரட்டா. ஏன்னா இது கொஞ்சம் வெளியே போச்சு அப்படின்னா இதுல எக்கச்சக்கமான பெரிய தலைகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு தெரிய வரும்போது அவங்க ஈஸியா தப்பிக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு, ப்ளீஸ் ஹெல்ப் பண்றியான்னு கேட்கும் போது ஏமா உனக்கு எக்கச்சக்கமான இன்ஃபார்மர் இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எக்கச்சக்கமான என்னை விட ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருப்பாங்க, அவங்கள விட்டு எதுக்காக என்ன கேட்கிற, என்கிட்ட வந்து உதவி கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உன் அளவுக்கு நம்பிக்கையான ஆளு வேற யாருமே கிடையாது, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ற. இதே டைம்ல இந்த பக்கம் மாதேஷை காமிக்கிறாங்க. இந்த ஆளு கடுப்புல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். டீனா வராங்க. ஒழுங்கு மரியாதையா எப்பயாச்சும் உண்மையை சொல்லு அப்படின்னும் போது இவன் உண்மையெல்லாம் சொல்ல முடியாது, ஒண்ணுமே தெரியாது அப்படி இப்படின்னு சொல்றான். நீ வந்துட்டு முதல்ல மொபைலை அன்லாக் பண்ணி கொடு அப்படின்னாலும் ஓபன் பண்ணி தரமாட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, ஏற்கனவே உன் மனைவியை கைது பண்ணியாச்சு, உன்னுடைய அம்மாவை வந்துட்டு வயசானவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே விட்டு வந்துட்டேன், சரி ஓகே அவங்களையும் போயிட்டு கைது பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னும் போது ஏமா அந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் உண்மையை சொல்றேன், நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னா என் ஃபேமிலியை விட்டுருவன்னு பிராமிஸ் பண்ணு அப்படின்னு போது பிராமிஸ் பண்றாங்க. இவன் முதல்ல மொபைலை அன்லாக் பண்ணி கொடுக்குறான். அன்லாக் பண்ணி உள்ளுக்குள்ள பார்க்கும்போது 17 கிலோ வந்துட்டு ஏதோ ஒண்ணு டெல்லிக்கு பார்சல் மாதிரி போயிருக்கு. என்ன பார்சல்ரா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் சொல்றான் ஆமா இது தந்தம்னா அமுச்சு விட்டோம் அப்படின்னும் போது இது எங்க போகுதுன்னு கேட்கும்போது டெல்லியில பூனம்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஆர்ட் கேலரி எல்லாம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு தான் போகுது, என் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ராசு தான் கொடுத்தான், ராசு வந்துட்டு இந்த விஷயம்லாம் செதுக்கி நீ டெல்லிக்கு அமுச்சு விடு, நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொன்னா அதே போல நானும் பண்ணேன் அப்படின்னும் போது சரி ஓகே இந்த பார்சல் முதல்ல டெல்லியில இருக்க பூனம் கிட்ட போகுது, பூனம் கிட்ட இருந்து எங்க போகுது சைனாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன்னா சைனால தான் நிறைய பேர் வாங்குவாங்களாம், சரி உன்னை போல இந்த தந்தத்தை செதுக்கிறவங்கள பத்தி சொல்லு அப்படின்னும் போது அவங்களாம் அப்பாவிங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, தந்தத்தை கொண்டு வந்து கொடுத்து காசை கொடுத்தாங்க அப்படின்னா செதுக்கி கொடுப்பாங்க அவ்வளவுதான், என்ன மாதிரி ஆட்கள்லாம் நேரடியா போயிட்டு யானையெல்லாம் வேட்டையாட மாட்டோம், அதெல்லாம் பாவம்னு சொல்லும் போது டேய் ஒரு தந்தத்தை கொண்டு வந்து கொடுத்தா அதை கீழே கடந்து கொண்டு வந்தாங்களா இல்ல யானையை தான் வேட்டையாடி கொண்டு வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோனே தெரியும், அதை கூட கண்டுபிடிக்க முடியாத அப்பாவியாவா இருக்கீங்க, சும்மா நடிக்காதன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல தான் ஒர்க் பண்றாரு, ஆனா என்ன ஒர்க் பண்றாரு டெல்லியில என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா காமிக்கவே இல்லை. இவருடைய சீஃபை போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே சொல்றாரு, நான் கிளம்பி கேரளா போறேன், இந்த தந்தம்லாம் கடத்துறாங்க இல்லையா அதுக்கு பேக் எண்ட்ல இருந்து நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னும் போது கண்டிப்பாவா நீ கண்டிப்பா போய் ஆகணுமா நல்லா யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய விஷயங்கள்லாம் சொல்றாரு. இவரும் இதுக்கு முன்னாடி
இந்த மாதிரி தந்தம் கடத்துறவங்களை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீம்ல அமைச்சு அந்த டீம்ல ஒரு ஆளா இருந்திருக்காரு. அதுல இவருடைய ஃப்ரெண்டு இறந்து போயிட்டு இருக்காரு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல குற்றவாளிகளை பிடிக்க போகும்போது ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தந்தத்தை சைனால இருக்க நிறைய பேர் வாங்கி விற்பாங்களா மக்களே, அவங்களாம் பயங்கர கொடூரமானவங்க. அவங்க கூட வந்துட்டு டெரரிஸ்ட் கூட சப்போர்ட் இருப்பாங்க. நீ கொஞ்சம் பார்த்து சேஃபா இரு, நீ வந்துட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அதே காட்டுக்குள்ள ஒரு புலியை காமிக்கிறாங்க. இந்த புலி வந்துகிட்டு இருக்கும் போது அங்க எதையோ பார்த்து ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுது. அப்புறம் அங்க பார்த்தா இதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணி கொலை பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த யானையுடைய தலையவே துண்டா வெட்டி கொண்டு போயிருக்காங்க. மனுஷங்க வந்துட்டு போனதுக்கான காலடி தடயங்களையும் பார்த்துட்டு இந்த புலி பயந்துட்டாங்க ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கேரளா வந்தவனே பாஸ் தான் போயிட்டு பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வராரு. இது வரைக்கும் நீ ஏதாவது கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது வரைக்கும் ஒண்ணுமே கண்டுபிடிக்கல, ஆனா எனக்கு ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க, என்னால என்ன கண்டுபிடிக்க முடியுமோ, என்னால என்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அதை கொடுக்குறேன் அப்படின்னும் போது இங்க பாருப்பா, இது வரைக்கும் நமக்கு எந்த விதமான குறிப்பிட்ட எவிடன்ஸும் கிடைக்கவே இல்லை. நீயா ஏதாவது கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும்தான் அதை வச்சு ப்ரொசீட் பண்ண முடியும். உனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட கண்டிப்பா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு போறாரு. அடுத்து டீனாவை காமிக்கிறாங்க. இவங்க மோரிஸுடைய வீட்டையே போயிட்டு சோதனை போட்டு பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது வீட்டுக்குள்ள நிறையவே இந்த தந்தத்தால செய்யப்பட்ட சிலைகள்லாம் பாக்குறாங்க. அதுக்கு நடுவுல ஒரு பிள்ளையார் சிலை இருக்கு. அதை பார்த்து அப்படியே வியந்து போறாங்க. பார்க்கவே அவ்வளவு அருமையா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ கிளம்பி ஹீரோயினை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோவுடைய மனைவி கால் பண்றாங்க. டேய், நம்ம ஊருக்கு வந்துட்டு யாரோ பார்த்துட்டு என்கிட்ட வந்து சொல்றாங்க, ஊருக்கு வந்தும் என்ன பார்க்காம எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா நான் வந்துட்டு லீவ்ல வரல, அபிஷியலா வந்திருக்கேன், ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. நேரா போயிட்டு ஹீரோயினை மீட் பண்ண நம்ம ஹீரோயின் மேனுவலாவே யார் யாருக்கு கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரவுண்டு போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏமா நீ மேனுவலா ட்ரை பண்ண அப்படின்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, கண்டுபிடிக்க பல மாதங்கள் ஆகும். இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்கேன். இந்த சாஃப்ட்வேர்ல இந்த கால் ஹிஸ்டரியை மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா போதும், யார்கிட்ட கால் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டீடைலா நமக்கு யார் தேவையோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இந்த டைம்ல நம்ம ஹீரோயினுடைய அந்த இன்ஃபார்மர் கால் பண்றாரு. ஸ்டார்டிங் சீன்ல மீட் பண்ணாரு பாத்தீங்களா, அவருக்கு கால் பண்ணி ராசு கூடவே ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான் இல்லையா, பொய்யா வர்கீஸ், அவனை வந்துட்டு ஒரு முழுக்க போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, நீங்களும் தேடிட்டு இருக்கீங்க இல்லையா, அவனுடைய சொந்தக்காரன் ஒருத்தன் நீங்க இருக்கிற ஏரியால தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான், அவனை போயிட்டு மீட் பண்ணீங்க அப்படின்னா மேபி பொய்யா வர்கீஸ் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ இந்த விஷயத்தை போயிட்டு ஹீரோயிட்ட சொல்லும் போது, நம்ம அந்த ஏரியாவுக்கு போனோம் அப்படின்னா அந்த ஏரியாவை நல்லா தெரிஞ்சவன், அந்த ஏரியால கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவன் வேணும், உனக்கு அப்படி யாரையாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியும் அந்த தாடிக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் சீன்ல ஒரு போலீஸை காமிச்சாங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோயின் கூட சண்டை போட்டாங்களே அந்த போலீஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அந்த போலீஸ் தான் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான், இல்ல லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களே, அவர்கிட்ட போயிட்டு எப்படி ஹெல்ப் கேட்க போற அப்படின்னும் போது, ஆக்சுவலா அவன் லஞ்சம் வாங்குற அளவுக்குலாம் ஒரு பயங்கரமான ஆள்லாம் கிடையாது, ஒரு பயங்கரமான சோம்பேறி. அந்த சோம்பேறி தனத்தினால ஒண்ணுமே பண்ண முடியாம இந்த மாதிரி கோட்டை விட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். வேலையும் போச்சு, கண்டிப்பா அந்த ஆளு நமக்கு ஹெல்ப் பண்ணுவா, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. போகும்போது அவருக்கு கால் பண்றாங்க. தாடிக்காரன் போன் அட்டெண்ட் பண்றான். நைட்டு நீயும் நானும் மீட் பண்ணலாம், ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அடுத்து நமக்கு டீனாவை காமிக்கிறாங்க. இவங்க போயிட்டு அந்த சீஃபை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி மாதேஷுடைய வீட்ல இருந்து அந்த தந்தத்தால செய்யப்பட்ட சிலை, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதையெல்லாம் கொண்டு வந்து சப்மிட் பண்றாங்க. சப்மிட் பண்ணிட்டு மாதேஷ் வீட்ல இருந்து ஒரு கேட்லாக் கொண்டு வந்திருக்காங்க. இதுல பார்த்தா ஒரு யானையுடைய தந்தத்தை எப்படிலாம் செதுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா செதுக்கி ஒரு கேட்லாக்கே வச்சிருக்கான். இதை வச்சுதான் எக்கச்சக்கமான ஆர்டரும் எடுத்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது சீஃபே ஷாக் ஆகுறாரு. சரிமா நீ மாதேஷ் அதுக்கப்புறம் எல்லா டீடைலையும் அந்த ஊர் போலீஸ்க்கு மாத்தி விடு, உன்னால இதுக்கப்புறம் அபிஷியலா எதுவுமே பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மாதேஷ் தன்னுடைய லாயரை வச்சு பணத்தை வச்சு பெய்டு மீடியாவை விலைக்கு வாங்கி உன்னை பத்தி தப்பான நியூஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். நீதான் மாதேஷுடைய அம்மாவையும் மனைவியும் போட்டு அடிச்சு துன்புறுத்தி ஏதோ பேசி பிளாக்மெயில்லாம் பண்ணி இல்லாத பொல்லாத விஷயத்தை எழுதி வாங்கிட்ட அப்படின்னு சொல்றான். சோ இதுக்கப்புறம் முன்னால வந்துட்டு இதுல இருக்க முடியாது, நீ வந்துட்டு ஓரமா இருந்துட்டு எல்லா வேலையும் பாரு, நேரடியா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்ம டீனா வந்துட்டு அங்க இருந்து ஒரு சிலையை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சிலையை காமிச்சு இதுல ஏதாவது நோட் பண்ணும்படியா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும் போது இவரு பாக்குறாரு, என்னன்னு தெரியல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் போயிட்டு தாடிக்காரனை மீட் பண்றாங்க. தாடிக்காரனுடைய பேரு பாபு மக்களே. இவனை மீட் பண்ணி இந்த மாதிரி அந்த யானையெல்லாம் வேட்டையாடுறாங்க இல்லையா, ராசுடைய கேஸ்ல தான் நான் அண்டர் கவர்ல இருக்கேன், வெளியே யாருக்கும் தெரியாது, சீக்கிரட்டா
இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல ராசுவுடைய கூட்டாளியான அந்த வர்கீஸை பிடிக்கணும், பொய்யா வர்கீஸை பிடிக்கணும். அதுக்கு உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படுது. அந்த ஏரியாவை சேர்ந்த யாரும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலியா, அவங்கள கூப்பிடு அப்படின்னும் போது, அப்படிலாம் சும்மா கூப்பிட முடியாது, என்னுடைய சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது, அதெல்லாம் என்னால எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ வந்துட்டு அந்த டிஎஃப்ஓக்கு கீழே தானே ஒர்க் பண்ற, அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய உதவி உனக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எனக்கு என் வேலை திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் முடியவே முடியாது அப்படின்றாங்க. ஏமா தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே நான் ட்ரை பண்றேன், ஆனா கண்டிப்பா நீ டீமுக்கு வந்துட்ட அப்படின்னா நான் சொல்றபடி தான் கேட்டு நடக்கணும், ஏன்னா நான் தான் சீஃப் அப்படின்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நம்ம தாடிக்காரனும் ஹீரோயினும் லவ் பண்ணிருக்காங்க, ஏனோ தெரியல பிரிஞ்சிட்டு இருக்காங்க மக்களே. சொல்ல முடியாது, நம்ம ஹீரோயின் சொன்னாங்க இல்லையா இவன் சோம்பேறி அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கூட பிரிஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கு மக்களே. சரி ஓகே உனக்கு யாரையோ தெரியும் அப்படின்னு சொன்னியே, அந்த ஆளை கூப்பிடு அப்படின்னும் போது அவர் அங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஏன் வாயா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவரும் வந்து உட்கார்ந்து, நீங்க ஏதோ பயங்கர சீரியஸா பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு முக்கியமான கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. என்கிட்ட இந்த அந்த ஏரியாவுடைய ஹோட்டல்ஸ் லிஸ்ட் இருக்கு, இந்த ஹோட்டல்ஸ் லிஸ்ட்டை வச்சு கண்டிப்பா அந்த பொய்யா வர்கீஸோடைய சொந்தக்காரங்க எல்லாரையும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இப்ப அப்படியே சீன் கட்ட அடுத்து இவங்க 3 பேரும் கிளம்பி போயிட்டு அந்த சொந்தக்காரங்க வீட்டை வேவு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. யார் இருக்கா, எப்படி உள்ளுக்குள்ள போக முடியும், நம்ம எப்படி போயிட்டு விசாரிக்க முடியும் அப்படின்னா பார்க்கும்போது, அங்க இருக்க ஒரு லோக்கல் கையை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, பொய்யா வர்கீஸ் அடிக்கடிக்கு இவர் வீட்டுக்கு வந்துட்டு போவாராம், ஆனா கொஞ்ச நாளாவே ஆளை காணும். நீங்க அந்த சொந்தக்காரர்கிட்ட போயிட்டு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, நம்ம வந்துட்டு நேரடியா போயிட்டு கேட்டா கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, வீட்டையும் சர்ச் பண்ண முடியாது. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது இங்க ஒரு வண்டி வருது, அந்த வண்டியில பொதுமக்கள்லாம் ஏறி போறாங்க. எங்க ஏறி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, பக்கத்துல ஒரு குவாரி இருக்கு, அந்த குவாரிக்கு தான் வேலைக்கு போறாங்க, ஆனா சம்பளம் ரொம்ப கம்மியா தருவாங்க அப்படின்னு சொல்லும் போது, இதுவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரன் அனுப்புறாங்க. தாடிக்காரன் நேரா போயிட்டு கதவு தட்டுறான். இந்த மாதிரி கல் குவாரில இருந்து வந்திருக்கும், குவாரிக்கு எமர்ஜென்சியா ஆட்கள் தேவைப்படுறாங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம், நீங்க வந்து ஒரு 5 மணி நேரம் வேலை பார்த்தா போதும், நிறைய பேர் தேவைப்படுறாங்க, ஒரு நாள் தான் வேலை, வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு நாளைக்கு 1000 ரூபாவா, நான் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்றாரு. வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நமக்கு நம்ம பாஸை காமிக்கிறாங்க. பாஸுக்கு அந்த சீஃப் கால் பண்ணி டீனா என்ன சொன்னாங்களோ எல்லாமே சொல்லிட்டு போனை கட் பண்ண பார்த்தா பாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. இப்போ ரிப்போர்ட் வருது, ரிப்போர்ட்ல உங்களுக்கு லங்ஸ்ல கேன்சர் இருக்கு, நீங்க சீக்கிரமா அட்மிட் ஆகிறது நல்லது அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி மனுஷன் உடஞ்சே போயிட்டாரு. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின், தாடிக்காரன், அதுக்கப்புறம் இன்னொரு ஆளு, இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு ஒரு வண்டி அரேஞ்ச் பண்றாங்க. அந்த வண்டியில ஆட்களை ஏத்திக்கிட்டு போலான்னு பார்க்கும்போது அந்த சொந்தக்காரு அவர் மட்டும் இல்லாம அவருடைய கேங்கையே கூட்டிட்டு வந்திருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ வீட்டுல யாருமே இல்ல. அப்போ லோக்கல் போலீஸ் டீம் யாருக்கும் தெரியாம இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு வீட்டுக்குள்ள அந்த பொய்யா வர்கீஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க யாரையும் காணும். வீட்டுக்குள்ள ஆல் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி இங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி பொய்யா வர்கீஸ் எங்க இருக்காரு, எப்போ வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாருக்கும் தெரியல. முக்கியமா இந்த சொந்தக்காரு, மேடம் அவன் முன்னாடிலாம் அடிக்கடிக்க வீட்டுக்கு வருவான், ரீசெண்டா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, ஆளையே காணும் அப்படின்னும் போது, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு. சத்தியமா தெரியாது மேடம், எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு போல, எப்பயாச்சும் தான் வருவான் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோயின் கிளம்பி ஆபீஸ்க்கு வந்தா நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பக்காவா கண்டுபிடிச்சு ஒரு போர்டே ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ராசு மொத்தமா 4 நம்பர் யூஸ் பண்றான், அந்த 4 நம்பரும் இப்போ சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஆனா புதுசா ஒரு சிம் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இன்னொன்னு, அடிக்கடிக்க ராசு வந்துட்டு மாதேஷ்க்கு கால் பண்றது கிடையாது, மாதேஷ் தான் அடிக்கடிக்க இந்த ராசுக்கு கால் பண்ணிருக்கான் போல. எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. ராசு வந்துட்டு தன்னம் ரெடி ஆயிருச்சு அப்படின்னா மாதேஷ்க்கு கால் பண்ணி ரெடி பண்ணு அப்படின்னு சொல்ல போறான். அதுக்கு பதிலா மாதேஷ் எதுக்கு சம்பந்தமே இல்லாம அடிக்கடிக்க ராசுக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மாதேஷும் ராசுவும் அடிக்கடிக்க மீட் பண்ணி பேசினது 3 இடம், அந்த 3 இடத்துல இந்த இடத்துல ராசு இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றேன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா இப்போ கடைசியா ராசு வாங்கி அதே பழைய போன்ல சிம்ம போட்டாரு பாத்தீங்களா, அந்த சிம் வந்துட்டு இந்த லொகேஷன் காமிக்குது. லொகேஷன் காமிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அக்யூரேட்டா இந்த வீட்ல இருக்காங்க அப்படின்லாம் காமிக்காது, இந்த டவர் லொகேஷன் அப்படின்னு தான் காமிக்கும். இந்த டவர் லொகேஷன்ல செக் பண்ண சொல்லி ஆல்ரெடி 2 பேர் அனுப்பிச்சு விட்டேன், அவங்க போயிட்டு நமக்கு தகவல் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம ராசு வந்துட்டு அடிக்கடிக்க சொல்ல போனா டெய்லி நைட் ஆனா ஏதோ ஒரு பொண்ணுக்கு கால் பண்ணிருக்கான். ராசுக்கு கல்யாணம் ஆகல, ஏதோ ஒரு பொண்ணுக்கு கால் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணமாயி 2 குழந்தைங்களா இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுக்கும் ராசுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு
அப்படின்னு சொல்றாரு. நம்ம வேணா அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கலாம், அப்படியும் இல்ல அப்படின்னா இந்த மாதேஷியே கூட்டிட்டு போயிட்டு எங்கெல்லாம் நீங்க மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம், நேரடியா கேட்டோம் அப்படின்னா அதுல எங்கேயாச்சும் கூட இந்த ராசு ஒளிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லும் போது சரி ஓகே பார்க்கலாம், இப்போதைக்கு டைம் முடிஞ்சு போச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு யாரோ கால் பண்றாங்க. நம்ம ஹீரோ சொன்னாரு பாத்தீங்களா 2 பேரும் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்றாங்க. நீங்க சொன்ன அந்த லொகேஷன் டவர் லொகேஷனுக்கு வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு புது தகவல் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா ராசுவோடைய அக்காவுடைய வீடு அங்கதான் இருக்கான், வீட்டுடைய அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அமுச்சு விடும் போது மேபி ராசு வந்துட்டு அக்காவுடைய வீட்டுல கூட பதுங்கிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம அக்காவுடைய வீட்டுக்கு போகும்போது சேஃபா போகணும், எப்படி போலான்னு பிளான் பண்ணலாம் அப்படின்னும் போது அப்போ ஹீரோயின் சொல்றாங்க வேற எதுவும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்ப நம்ம ஹீரோக்கு இது ஒரு ஐடியா வருது. அந்த டெல்லியில ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கால் பண்ணி அந்த கனெக்ஷன்ல இருக்காரு பாத்தீங்களா அந்த லேடியோடைய நம்பரை கொடுத்து நீ எப்படியாச்சும் பேசி அட்ரஸை கண்டுபிடி, ஏன் அப்படின்னா டவர் லொகேஷனுக்கு போயிட்டு இந்த ராசு எந்த பொண்ணு கூட கனெக்ஷன்ல இருக்கான் அப்படின்ற விஷயம்லாம் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அதை போயிட்டாங்க அப்படி விசாரிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட நம்பரை கொடுக்க அவங்க கால் பண்றாங்க. கால் பண்ணி உங்க பேருக்கு ஒரு பம்பர் லாட்டரி அடிச்சிருக்கு, உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லுங்க, டீமே வந்து எல்லாமே சொல்லுவாங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு எல்லா அட்ரஸையும் சொல்லி விட்டுறா. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ ஹீரோயின் போலீஸ் டீம் இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு மாதேஷை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அக்காவுடைய வீடு இதானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாங்க. அவரும் ஆமா இதுதான் ராசுவோடைய அக்காவுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றாரு. சரி ஓகே உனக்கு யாரு இந்த ஆர்டர்லாம் கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யாரு கொடுப்பா அப்படின்லாம் தெரியாது, டெல்லியில பூனம் இருக்காங்க இல்லையா அவங்க தான் எப்பயாச்சும் கால் பண்ணுவாங்க, இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரவியும் கால் பண்ணுவாரு. ரவி பூனம் இவங்களை பிடிச்சாலே இந்த கேஸை ஈஸியா முடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சேஃபா இருக்கணும் அப்படின்னா இந்த கேஸை அப்படியே நிப்பாட்டுங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அதையெல்லாம் பார்த்துக்க எங்களுக்கு தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு டீமை வர சொல்லி அந்த டீம் கூட மாதேஷை அமுச்சு வைக்கிறாங்க. இப்போ இவங்க எங்கேயோ கிளம்பி போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு இவரு காரை நிப்பாட்டுறாரு. ஏன் காரை நிப்பாட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முன்னாடி நிறைய யானைகள் ரோட கிராஸ் பண்ணி போகுது, அந்த அழகை பார்த்து இவங்க ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ தேர்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் போயிட்டு பாஸை மீட் பண்றாங்க. அந்த ராசுடைய அக்கா வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னும் போது கண்டிப்பா அக்கா வீடு தானே, கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா, கன்ஃபார்ம் பண்ணாம போனோம் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அந்த மாதேஷை கூட கூட்டிட்டு போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நம்ம வந்துட்டு நைட் ஒரு 2 மணிக்கு மேல ரைடுக்கு போலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம பாஸ் ஆபீஸ்க்கு வந்துட்டு ஏதோ ஒரு லேடிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி அந்த ரவியை பத்தின டீடைல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க வந்துட்டு ரவிக்கும் இந்த கடத்தலுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எவிடன்ஸ் தான் தேடிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவோம், எனக்கு முதல்ல ரவி வந்துட்டு இந்த ஊர்ல இருக்கானா இல்ல வெளிநாடு தப்பிச்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீடைலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னும் போது அதை நானே கண்டுபிடிச்சு கொடுக்குறேன், அவனுடைய பாஸ்போர்ட் டீடைல் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி நான் உனக்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இவங்க வந்துட்டு நம்ம பாஸோடைய ஒரு இன்ஃபார்மர் மாதிரி போல. இப்போ பாஸ் வந்துட்டு அங்கிருந்து ஒரு ஆளை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நீ என்ன பண்ணு, நேரா ரவியோடைய வீட்டுக்கு போ, வீட்டு வாசலியே இருந்துட்டு அந்த ஆளு வீட்டுக்குள்ள இருக்கானா இல்லையா வெளியே போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மூமெண்ட்டையும் கண்காணி அப்படின்னு. ஐயோ சார் நான் வேலைக்கு புதுசு, நான் போயிட்டு தனியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கூட போகும்போது யாரையாச்சும் கூட்டிட்டு போ, ஆனா நீ தான் இந்த வேலையை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாரு. இப்போ அப்படியே சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு பாஸை காமிக்கிறாங்க. இவரோட டீம் மெம்பர் எல்லாருக்கும் கால் பண்ணி வர சொல்றாரு. எல்லாரும் அசம்பிள் ஆகுறாங்க. இப்போ டீம் வந்துட்டு மொத்தமா 2ஆ பிரிய போறாங்களாம். ஒரு டீமை ஹீரோயின் லீட் பண்ண போறாங்க, இன்னொரு டீமை வந்துட்டு நம்ம டிஎஃப்ஓ தான் லீட் பண்ண போறாரு. ஹீரோயினுடைய டீம் வந்துட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போக போறாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்துட்டு அந்த அக்காவுடைய வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ அதுக்கப்புறம் இவங்க டீம் இவங்க எல்லாரும் கிளம்பி நேரா அந்த கேர்ள் ஃப்ரெண்டோடைய வீட்டுக்கு போறாங்க. போயிட்டு அந்த புருஷன்காரனை ஒரு ரூம்ல புடிச்சு வைக்கிறாங்க. ஆனா அந்த லேடிக்கு 2 பசங்க அவங்கள ஒரு ஓரமா புடிச்சு வைக்கும் போது இப்போ அந்த புருஷன்காரன் செமையா கத்திக்கிட்டு இருக்கான். யார் நீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நாங்க ஃபாரஸ்ட் ஆபீசர், எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கே புரிஞ்சிருக்கும் போல அப்படின்னும் போது ஆமா எனக்கு நல்லாவே தெரியும், என் பொண்டாட்டிக்கும் ராசுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு, என்னாலையும் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி அவமானத்துல குலுங்கி அழுதுகிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் நேரா போறாங்க. போயிட்டு அந்த லேடி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், ஒழுங்கா உண்மையை சொல்ல, அவன் அடிக்கடிக்கு உனக்கு தான் கால் பண்ணிருக்கான், கடைசியா ராசு எப்போ வந்து உன்னை மீட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 2-3 வாரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எங்க இருக்கான்னு கேட்கும் போது அது சரியா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 குழந்தையில ஒரு பொண்ணு ஒரு பையன், அந்த பொண்ணு வந்துட்டு 2ஆவதா பிறந்த பொண்ணு. இப்போ இந்த 2 குழந்தையில ஏதாவது ராசுடைய குழந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கும்போது இந்த பொண்ணு யோசிச்சுட்டு அந்த பொண்ணா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கன்ஃபார்மா சொல்ல முடியாது, மேபி ராசுடைய குழந்தையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த லேடியை முதல்ல கைது பண்றாங்க. கைது பண்ணிட்டு வெளியே கூட்டிட்டு போகும்போது பாஸுக்கு கால் பண்ணும்போது, ஆமாமா நாங்களும் அக்காவை கைது பண்ணிட்டோம், ஆனா அக்காவுடைய பையன் மட்டும் தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்ல, சரி எல்லாரும் கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம பாஸ் அக்காவை கைது பண்ணிட்டு போறாங்க பாத்தீங்களா, இந்த விஷயத்தை ஏதோ ஒரு பையன் பார்த்துட்டு வேற யார்ட்டையோ போயிட்டு சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ இந்த லேடியை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்துட்டு அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்றா. இங்க பாருமா, இப்போ எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ராசு ஓடிக்கே இருக்கணும், கடைசி வரைக்கும் தனக்கு பிறந்த குழந்தைய கூட பார்க்க முடியாம ஓடிட்டு இருப்பான் அப்படின்னும் போது, அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, உனக்கும் ராசுக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சின்ன வயசுல இருந்தே தெரியும், என் ஊருக்குள்ள அதிகமா சம்பாதிக்கக்கூடிய ஒரே ஆம்பளை அவன் தான். அவன் ஒரு கையில கன்னோட ஒரு கையில யானை தலையோட வருவான். அதை பார்க்கவே பயங்கரமா இருக்கும். அவனை எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா பெண்களுக்கும் பிடிக்கும். பயங்கர கெத்தான ஒரு ஆளு. அதை தாண்டி கையில எப்பயுமே நிறைய காசு வச்சிருப்பான். ஊரே அவனை ஹீரோவா பாத்துச்சு அப்படின்னும் போது, அவன் ஹீரோ கிடையாது, வைல்ட் லைஃப் ஆக்ட் படி அவன் ஒரு வில்லன். இப்ப எங்களை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான், ஒழுங்கா எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னும் போது, அவன் ஏன் பயந்துட்டு ஓட போறான், அவன் கோவா மகாராஷ்டிரா பார்டர்ல ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, சரின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. என் பசங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவங்க அப்பா கூட சேஃபா இருக்காங்க அப்படின்னும் போது, என்னுடைய ரெண்டாவது பொண்ணு வந்துட்டு அந்த ஆளுக்கு பிறக்கல அப்படின்ற விஷயத்த மட்டும் புருஷன்கிட்ட சொல்லாதீங்க ப்ளீஸ் அப்படின்னும் போது, சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டு போறாங்க. இந்த பக்கம் அக்கா கிட்ட பாஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. பாஸும் டிஎஃப்ஓ இவங்க விசாரிக்கும் போது, அவன் வந்துட்டு அடிக்கடிக்கு எங்கேயாச்சும் கிளம்பி போவான், இந்த மாதிரி யானையை தான் வேட்டையாட போறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். ஆனா திடீர்னு ஒரு நாள் கால் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா நடக்கூட முடியல. அதுக்கப்புறம் அவன் எந்த யானையும் வேட்டையாடுறதே இல்லைன்னு நினைக்கிறேன், சத்தியமா எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது விசாரிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க. நம்ம ஹீரோயின் விசாரிச்ச எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி கோவா மகாராஷ்டிரா பார்டர்ல தான் அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கானா, நம்ம உடனே கிளம்பினா கண்டிப்பா பிடிக்க முடியும் அப்படின்னும் போது, இதே டைம்ல இந்த ஏரியா பிரசிடென்ட் கால் பண்ணிருக்காரு, நம்ம ஹீரோயின் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்க ராசுவை தேடிட்டு இருக்கீங்க இல்லையா, ராசு எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏங்க இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, பயங்கர சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ராசுடைய அக்கா பையன் இங்கதான் இருக்கான், பாஸ் சோதனை போட்டு போகும்போது ஏதோ ஒரு பையன் பார்த்துட்டு போனான் பாத்தீங்களா, அவன் வேற யாரும் கிடையாது, அந்த அக்கா பையன் தான் போல, நேரா பிரசிடென்ட் வீட்டுக்கே போயிருக்கான். இங்க பாருங்க இது கொஞ்சம் பெரிய கேஸ், ஒழுங்கா அவனை சரண்டர் ஆக சொல்லுங்க அப்படின்னும் போது, சரி ஓகே சரண்டர் ஆக சொல்றேன், நீங்களே நேரடியா கிளம்பி வாங்க, தனியா வாங்க ஒப்படைக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கிளம்பி போறாங்க. தாடிக்காரன் பின்னாடியே போயிட்டு, நீ தனியா போகாத, சேஃப் கிடையாது அப்படின்னும் போது, டே நான் சொல்லும் போதே நீ போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணிருந்த அப்படின்னா ஈஸியா கேஸ் முடிஞ்சிருக்கும், எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியா போயிட்டு அந்த பையனை பிரசிடென்ட் கிட்ட இருந்து கூட்டிட்டு வராங்க. வண்டியில ஏத்தி கிளம்புறதுக்கு அப்புறமா பாஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த மாதிரி அந்த பையனை சேஃபா கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு லைன்லயே இருக்காரு. நம்ம ஹீரோயின் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ராசு உனக்கு நல்லா தெரியுமா, பயங்கர பழக்கமான கேட்கும் போது, நல்லாவே தெரியும், ரொம்ப நல்ல மனுஷன், எங்க குடும்பத்துக்கு வேண்டியது எல்லாமே அவர் தான் பண்ணுவாரு, இந்த ஊருக்கும் அவர் தான் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாரு அப்படின்னும் போது, அவனா நல்லவன், இருக்கிறதுலே கேடு கட்டவன், கொடூரமானவன் அவன் தான், காட்டுக்குள்ள போயிட்டு அப்பாவியான யானையை வேட்டையாடி அதுக்கு மேல ஏறி உட்காந்து செல்ஃபி எடுப்பான், அந்த அளவுக்கு ரத்த வரி பிடிச்சவன். இப்ப சொல்லு மாமா நல்லவனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த பையன் அப்படியே யோசிக்கிறான். சரி ஓகே மாமா எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி கோவா மகாராஷ்டிரா பார்டர்ல ஒரு எஸ்டேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த எஸ்டேட்டுடைய ஓனர் வந்துட்டு இந்த ஏரியா காரன். இப்ப வந்துட்டு தன்னுடைய பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல இந்த ஊருக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது, டேய் இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கடைசியா கால் பண்ணும்போது சொன்னாரு அப்படின்னு சொல்றான். எந்த ட்ரெயின்னு கேட்கும்போது ட்ரெயின் நம்பர் அவனுக்கு சரியா தெரியல, இந்த டைமிங்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை வச்சு பாஸ் வந்துட்டு எல்லாமே கேட்டு டீமுக்கு அலர்ட் பண்றாரு. இந்த மாதிரி இந்த ஏரியால இருந்து நம்ம ஊருக்கு வரக்கூடிய எல்லா ட்ரெயினையும் நோட் பண்ணுங்க, அந்த ட்ரெயின்ல நம்ம தேடக்கூடிய ராசு வரானா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண பயங்கரமா இரும்புறாரு. கூட நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. சார் உங்களுக்கு எல்லாமே ஓகேவா, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்னும் இல்ல கேன்சர் அப்படின்னும் போது, என்னது கேன்சரா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாரு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதுக்கப்புறம் எடுத்து என்ன பண்ண போறேன், இதுதான் என்னுடைய கடைசி கேஸ், இந்த கேஸை ஒழுங்கா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அடுத்த சீன்ல நம்ம பாஸுடைய டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல இருந்து வரக்கூடிய எல்லா ட்ரெயினையும் ஒண்ணு விடாம செக் பண்றாங்க. ஆனா செக் பண்ணி பார்த்தா ராசுவை ஆளையே காணோம். இது மட்டும் இல்லாம அந்த எஸ்டேட்டுடைய ஓனர் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊருக்காரா இருப்பாரு, அவரை கூட்டிட்டு வந்துடுறாங்க. கையோட கூட்டிட்டு வந்து ராசு எங்கன்னு கேட்கும்போது, என்கிட்ட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், இப்போ என்ன பண்றான்னு தெரியல, நான் வந்துட்டு வேற வேலை விஷயமா சுத்திக்கிட்டு இருக்கேன், எஸ்டேட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்றான். கால் பண்ணி பேசியும் ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்றான். சரி எஸ்டேட்டுக்கு கால் பண்ணி கேளு அப்படின்னும் போது, நான் போனே கொண்டு வரல அப்படின்னும் போது, முதல்ல நீ எஸ்டேட்டுடைய
உன்னுடைய அட்ரஸ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு அந்த ஏரியா போலீஸ்க்கு கால் பண்ணி நீங்க உடனே கிளம்பி போயிட்டு இந்த எஸ்டேட்டை சோதனை போடுங்க, அங்க ராசுன்னு இந்த மாதிரி ஆள் இருந்தாங்க அப்படின்னா கைது பண்ணுங்க, போட்டோலாம் அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னும் போது யாரையா நீ சும்மா கால் பண்ணி சொன்னா போயிட்டு தேடணுமா, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, வாரண்ட் இருந்தா அனுப்பிச்சு வை அப்படின்னும் போது இவருக்கு செமையா கடுப்பாகுது. கொய்யால உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சீனியருக்கே கால் பண்ணி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது அவர் அந்த போலீஸ்க்கு கால் பண்ண ஐயா சாமி நான் உடனே கிளம்பி போயிட்டு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் டீம் கிளம்பி அந்த எஸ்டேட் போறாங்க. அங்க போயிட்டு இந்த போலீஸ் டீம் எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆயிட்டு போட்டோ எடுத்து அனுப்ப பார்த்தா நம்ம ராசு தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு இந்த மொத்த போலீஸ் டீமும் ஷாக் ஆகுறாங்க. இவன் தான் முக்கியமான கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு இவனை தேடினா இவனே தூக்கு போட்டு தொங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ராசு ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு யானையை ஷூட் பண்ணி கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த டெட் பாடி கொஞ்சம் கொஞ்சமா அழுகி பிணம் தண்ணி கழுகுகள் எல்லாமே அந்த டெட் பாடியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதே டைம்ல ராசுவோடைய டெட் பாடியை கூட பிணம் தண்ணி கழுகுகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதை வந்துட்டு போலீஸ்லாம் விரட்டிட்டு அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க கொஞ்சம் பணம் அதுக்கப்புறம் கன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பாக்குறாங்க. இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. இது மட்டும் இல்லாம ராசுவோடைய பாக்கெட்டுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு, அதையும் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விட அதுல என்ன விஷயம் போட்டிருக்கு அப்படின்னா மென்டல் ஸ்ட்ரெஸ் காரணமா தான் நான் தற்கொலை பண்ணி சாவுறேன், என்னுடைய சாவுக்கு யாருமே காரணம் கிடையாது, என்னுடைய குடும்பத்தை தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை கேட்டு அந்த எஸ்டேட்டுடைய ஓனரும் அக்கா பையனும் ஷாக் ஆகுறாங்க. நீங்க முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டு நம்ம ஹீரோயின் சார் கிட்ட கேக்குறாங்க, பாஸ் கிட்ட இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஆனா கண்டிப்பா ராசு வந்துட்டு தற்கொலை பண்ணி சாவுற அளவுக்கு கோடலாம் கிடையாது, அவன் ஒரு பயங்கரமான வீரன், இதுக்கு முன்னாடி போலீஸ் டீம் கைது பண்ண போகும்போது கூட ஓடுனா போலீஸையே அட்டாக் பண்ண பார்த்தா கைது பண்ணி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா கூட ஒரு சின்ன மன்னிப்பு கூட கேட்டது கிடையாது, அந்த மாதிரியான ஒரு ஆளு, அவன் தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பே கிடையாது, இவனை பிடிச்சா மத்த எல்லாரும் மாட்டிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொலை பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இவன் கூட யாரெல்லாம் கனெக்ஷன்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவங்க எல்லாரையும் கைது பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா யானைகளையும் சாக விடாம தடுத்துடலாம், இதுக்கப்புறம் ஒரு யானை கூட கொலை செய்யப்படாது அப்படின்னும் போது அதெல்லாம் பண்ண முடியாதுமா, நம்ம தேடின ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, அவ்வளவுதான் இந்த கேஸே முடிய போகுது, இந்த டிஎஃப்ஓடைய காட்டு பகுதிக்குள்ளதான் அந்த யானையை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் எடுத்தோம். அதாவது இந்த கேஸை எடுத்ததுக்கான காரணமே இந்த டிஎஃப்ஓடைய காட்டுக்குள்ள யானை கொலை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு காரணம் மட்டும்தான், முக்கியமான குற்றவாளியை இறந்து போயிட்டான் அப்படின்னும் போது இந்த கேஸ் அப்படியே விட்டுடலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. நான் ஒன்னும் அதுக்காக இந்த இன்வெஸ்டிகேஷன்ல இறங்கவே இல்லை, யானைகளை காப்பாற்றணும் அந்த ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றணும் அப்படின்னு தான் இறங்கினேன், ஆனா நீங்க சிம்பிளா அப்படி சொல்லிட்டீங்க, என்னால அப்படியே விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்னு கூட பார்க்காம முதல்ல கத்திடுறாங்க. அதுக்கப்புறம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல போயிட்டு அவனுடைய பாடியை பார்க்கணும், அந்த ராசுவோடைய பாடியை பார்க்க பெர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒன்னும் பிரச்சனை கிடையாது, நீ போயிட்டு பார்த்துட்டு வா, கூட வேணா போலீஸை கூட்டிட்டு போ அப்படின்னும் போது இவங்க வெளியே போறாங்க. நம்ம ஹீரோவும் சார் அவ்வளவுதான் என் வேலையை முடிய போது, நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு பேக் எண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீயும் போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. ஹீரோ பின்னாடியே வந்து ஏமா இவ்வளவு நாள் அண்டர் கவர்ல ஒர்க் பண்ணிட்டு இப்போ திடீர்னு நீ ஃபீல்டுக்கு போற அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பெரிய பிரச்சனையாயிடும், நீ தான் இந்த இன்வெஸ்டிகேஷன் டீம்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் உன்னால சரியா விசாரிக்க முடியாது அப்படின்னும் போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் கூட 2 போலீஸை கூப்பிட்டு நேரா கிளம்பி அந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊர்ல இறங்கினோடனே அந்த எஸ்டேட்டை சேர்ந்த யாரோ தான் வந்து பிக்கப் பண்ணிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயினும் இன்னொரு போலீஸும் தான் கூட போறாங்க. அந்த இன்னொரு போலீஸ் 3வதா வந்தாரு பாத்தீங்களா, அவரு கிளம்பி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இந்த மாதிரி டெட் பாடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் லெட்டர்லாம் கொடுக்குறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அந்த போலீஸும் கிளம்பி எஸ்டேட்டுக்கு போறாங்க. எஸ்டேட்டுக்கு போகும்போது அவர் கேட்டுக்கிட்டே போறாரு, நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி ராசுவோடைய அக்கா பொண்ணு மாமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே போறாங்க. எஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவர் எங்க ஸ்டே பண்ணியிருந்தாரோ அந்த ரூம்லாம் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு ஆளே என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இங்கதான் ராசு தூக்கு மாட்டி தொங்கி இருந்தாரு, இங்கதான் போன் இருந்துச்சு, இங்கதான் வந்துட்டு செருப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டோ கிளிக் பண்ணிருக்காரு. அதையெல்லாம் காமிக்கும் போது இவங்க அழுதுகிட்டே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ராசுடைய பர்ஸ் இருக்கும், பர்ஸுக்குள்ள தன்னுடைய கனெக்ஷனுடைய பொண்ணுடைய போட்டோ வச்சிருக்காரு. கனெக்ஷன் கூட ஒன்னா இருந்து அது கூட குழந்தை பிறந்துச்சு பாத்தீங்களா, அந்த குழந்தை பொண்ணுடைய போட்டோ வச்சிருக்காரு. அந்த போட்டோவை பார்த்துட்டு அழுகிற மாதிரி ஆக்டிங்லாம் போடுறாங்க. அப்புறம் இந்த மரத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரி தோணுது. அதை இவங்க யோசிக்கும் போது அந்த போட்டோலாம் காமிச்சாரு பாத்தீங்களா, அவரே சொல்றாரு உங்களுக்கும் டவுட்டா இருக்கா, எனக்கும் டவுட்டா இருந்துச்சு, இவரு என் கூட சேர்ந்துட்டு நல்லா சீட்டு விளையாடுவாரு, நல்லா பேசி சிரிப்பாரு, ஆனா இவரு தற்கொலை பண்ணிக்கலாம் வாய்ப்பே கிடையாது, அவ்வளவு சந்தோஷமான ஒரு மனுஷன். ராசு வந்துட்டு அன்னைக்கு வெள்ளை கலர்ல சாக்ஸ் போட்டிருந்தாரு, அந்த சாக்ஸ்ல எந்த விதமான கரையும் இல்ல பாருங்கன்னு போட்டோ காமிக்கிறாரு. அவர் மேல ஏறி போயிட்டு தூக்கு மாட்டி தொங்குறாரு அப்படின்னா கண்டிப்பா இந்த வெள்ளை கலர் சாக்ஸ் கரையா இருக்கணும். இன்னொன்னு அந்த மரக்கிளைய பாருங்க, பார்க்கவே ரொம்ப ஒல்லியா இருக்கு, அதுல போயிட்டு தூக்கு மாட்டி தொங்கும் போது ஆடினாரு, ரொம்ப ரொம்ப அப்படியே அசைவாங்க இல்லையா,
உயிர் போகும்போது அந்த டைம்ல கலையே உடஞ்சி கீழே ஒழுக எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு, இவரை யாரும் கொன்னு போட்டு போயிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டவுட் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் கூட ஒரு போலீஸ் வந்திருக்காரு பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இறந்து போன ராசுடைய பாக்கெட்ல ஒரு லெட்டர் இருந்துச்சு, அந்த லெட்டர்ல இருக்க ஹேண்ட் ரைட்டிங் இவரோட இதா அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் விசாரணை ஆரம்பிக்கலாம் அப்படின்னும் போது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போறாரு. இன்னைக்கு நைட்டே கிளம்பி மறுபடியும் டியூட்டிக்கு போகணும் அப்படின்னும் போது பொண்டாட்டி கடுப்பாயிட்டாங்க. டேய் நீ என்ன வேலை பாக்குற, என்ன பண்ற, ஏது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, அடிக்கடி வீட்டுக்கு வர இல்ல சில டைம்ல வீட்டுக்கே வரமாட்டேற, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னும் போது நம்ம ஹீரோ என்ன ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லான்னு பாக்குறாரு. ஆனா ஏதோ தொடுக்குது, நான் நைட் டைம்ல உனக்கு அதாவது இன்னைக்கு நைட் உங்ககிட்ட எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாச காமிக்கிறாங்க. இவருக்கு அந்த கேன்சர் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கு, வாமிட் பண்ணும்போது கூட அப்படியே ரத்த ரத்தமா வருது, மனுஷனுக்கு வாழவே பிடிக்கல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ் கூட இன்னொருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, இவங்க எல்லாருமே கிளம்பி டெட் பாடியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கூடவே அந்த ஒர்க் பண்றவரும் வந்திருப்பாரு. இங்க இருக்க லோக்கல் போலீஸ் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே நீங்க தானே ஃபாரஸ்ட் ஆபீசர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு சம கடுப்பு, அடி பாவி ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியில தப்பு தப்பா திட்ட ஆரம்பிக்கிறான். இவங்க அதையெல்லாம் கண்டுக்காம இந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு டெட் பாடியை பாக்குறாங்க. பார்த்தா போஸ்ட் மார்ட்டம்லாம் முடிஞ்சு போச்சு, இவர் வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் இருக்கு. டாக்டர் கிட்ட இது கண்டிப்பா தற்கொலையானு கேட்கும் போது கண்டிப்பா தற்கொலை, இவர் மேல போயிட்டு தற்கொலை பண்ணிருக்காரு, அந்த தூக்குல மாட்டி தொங்கி இருக்காரு, அப்போ கழுத்து எலும்பு உடைஞ்சு போயிட்டு இறந்து போயிருக்காரு, வேற எந்த மார்க்ஸோ இல்ல வேற எதுவுமே சந்தேகப்படும்படியா இல்ல, கேஸே முடிய போது அவ்வளவுதான் தற்கொலை அப்படின்னு சொல்லும் போது இல்ல இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டேட்ல ஒர்க் பண்றவர் சொன்னாரு பாத்தீங்களா, அந்த எல்லா பாயிண்டையும் எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க. அந்த சாக்ஸ்ல வந்துட்டு கரப்படல, அதுக்கப்புறமா அந்த கிளை வந்துட்டு உடைய மறந்துருக்கு, தற்கொலை கிடையாது அப்படின்னும் போது லோக்கல் போலீஸ் சொல்றான் கண்டிப்பா தற்கொலை, சும்மா வந்துட்டு நீ வேலை வெட்டி இல்லாம இங்க வந்துட்டு வேலை இழுத்துக்கிட்டு இருக்காத, எங்களுக்கு நீ வேலையை சொல்லி கொடுக்காத அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. நீங்க ரீபோஸ்ட் மார்ட்டம் பண்ணுங்க, எல்லா ஏற்பாடுகளையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இங்க பாரு கண்டிப்பா நான் ரீபோஸ்ட் மார்ட்டத்துக்கு அலோவே பண்ண மாட்டேன், எஸ்பியே நான் சொன்னாதான் கேட்பாரு, நான் தான் வந்துட்டு டெட் பாடியை கேப்சர் பண்ணேன், ரிப்போர்ட்ல இவர் தற்கொலை தான் பண்ணி இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரையும் அட்டாச் பண்ணுவேன், இவருடைய தற்கொலைக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லுவேன், சும்மா அனிமல் மேல அக்கறை இருக்க மாதிரிலாம் காமிக்காத, நீயே காசை வாங்கிட்டு தானே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது அதாவது இவன் லஞ்சம் வாங்கிட்டான் போல, நம்ம ஹீரோயினும் லஞ்சம் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி குத்தி காமிக்க ஹீரோயின் கடுப்பாயிட்டு அடிக்க பாயும் போது அப்போ கூட இருக்க போலீஸ் தான் தடுக்கிறாங்க. சார் நீங்க ரீபோஸ்ட் மார்ட்டம் பண்ணுங்க, எஸ்பி கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னும் போது என்ன வேணா பேசிக்கோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். இவங்க கடுப்பாயிட்டு அங்க கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ கிளம்பி வந்துகிட்டு இருக்கும் போது அந்த தாடிக்காரனுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இவனும் கிளம்பி போயிட்டு அந்த வர்கீஸ் பொய்யா அவருடைய சொந்தக்காரன் மீட் பண்றாரு. சார் நீங்களா, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த வர்கீஸ் இப்போ எங்க இருக்கான்னு கேட்கும்போது தெரியாது அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு அவன் எங்கேயாச்சும் இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போ இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் ஒன் பை ஒன்னா யாரோ கொலை பண்ணிட்டு இருக்காங்களாம், அந்த ராசுவை கூட யாரோ கொலை பண்ணிட்டாங்களாம், அவனை சேஃபா இருந்துக்க சொல்லு, பின்னாடி வருத்தப்பட்டு எந்த புண்ணியமும் கிடையாது, எங்க கிட்ட இருந்தா வச்சு உயிரோட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கிளம்ப பார்க்கும்போது அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவரு கால் பண்றாரு. கால் பண்ணி திடீர்னு அந்த சொந்தக்காருக்கு பொய்யா வர்கீஸ் எங்க இருக்கான்னு தெரிய வந்துருச்சான் அப்படின்னும் போது இதையே தான் நானும் எதிர்பார்த்தேன், அந்த ஆளை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வரும்போது என்னையும் பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் மீட் பண்றாங்க. இந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ணி இந்த டைம்ல எனக்கு ஒரு முக்கியமான லீட் கிடைச்சிருக்கு, சசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போச்சரை பார்த்தேன், ஐ மீன் சசின்னு ஒரு போச்சரு, அவருக்கும் இந்த கேஸுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு போல அப்படின்னு சொல்லும் போது சசியா அந்த ஆளு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஆளு ஃபீல்டுக்கு புதுசு, சரி ஓகே இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்போ நேரா போறாங்க. பொய்யா வர்கீஸ் எங்க இருப்பான்னு கேட்கும் போது எனக்கு தெரியும் போங்க சொல்றேன் அப்படின்னும் போது போற வழியில அவன் நின்னுகிட்டு இருக்கான். இவனை போயிட்டு பிடிக்கிறது அப்படின்றதுலாம் முடியாத காரியம், இறங்கி ஓடி போயிட்டான், பிடிக்க ட்ரை பண்ணும்போது ஓடி போயிட்டான் அப்படின்னாலும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்லோவா கொண்டு போயிட்டு பிடிச்சி இழுத்துட்டு ஸ்டேஷன் போயிட்டாங்க. ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கும் போது அந்த ராசு தான் தந்தத்துக்காக யானையை வேட்டையாடுவான், நான் சும்மா கூட தான் போனேன், மத்தபடி நான் ஒண்ணுமே பண்ணல, அவன் யானையை வேட்டையாடி தந்தத்தை கொண்டு போயிட்டு மாதேஷ் கிட்ட கொடுக்க அவன் தான் மத்த எல்லாமே பண்ணுவான், இதை தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இவனை இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்காக வேற ஒரு கார்ல ஏத்திட்டு இவங்க இறங்கி வராங்க. அந்த டைம்ல இவன் கையில ஏதோ ஸ்க்ரூ மாதிரி வச்சிருக்கான், அதை வச்சு அவனை ஹர்ட் பண்ணிக்கிறான், கழுத்துல குத்திக்கிறான். கூட இருக்க எல்லாரும் பயங்கரமா கத்துறாங்க. அதுக்கப்புறம் இந்த பையனை காப்பாத்துறாங்க. லைட்டா தான் காயம்பட்டிருக்கும். இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் அள்ள விட்டு போகுது, கொஞ்சம் விட்டுருந்தோம் அப்படின்னா அவன் நம்மளையே கூட ஏதாவது பண்ணிருப்பான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னும் 4 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு மக்களே, அதை நாளைக்கு அப்லோட் பண்றேன். யாரெல்லாம் அடுத்த எபிசோட்க்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.